பெரியோர்களே, சான்றோர்களே, எனது அருமை தமிழ் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய இந்த சமூக அமைப்புகளை நாம் பார்க்கும் பொழுது வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட அமைப்பாக தோன்றுகிறது. அதை நாம் கண்கூடாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு திசையில் நாம் நம்முடைய குடும்பம், வாழ்க்கை முறை, குடும்பத்தை வாழ்வில் முன்னேற்றி செல்ல வேண்டும் என்கின்ற நிலையில் பெரும்பான்மையான இளைஞர்கள் தன்னுடைய குடும்பத்தின் லட்சியங்களுக்காகவும் தமது குடும்பத்தை வாழ்வை முன்னேற்றுவதற்காகவும் ஓடிக்கொண்டிருக்கின்ற என்ற பரபரப்பான சூழ்நிலையில் ஒரு சில மக்கள் வன்முறையின் பக்கம் சென்று தகாத செயல்களில் ஈடுபடுவது, மது அருந்துவது, கஞ்சா புகைப்பது மற்றும் பெயர் தெரியாத சில போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது போன்ற நிலைகளை நாம் காண முடிகிறது. இது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கிறது. இப்பொழுது வெகுவாக பேசப்படுகின்ற இந்த திருத்தணி சம்பவங்கள் போன்று நகரங்களில் ஆங்காங்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. திருத்தணியில் நடந்தது செய்தியாக வந்ததால் அனைவருக்கும் தெரிகிறது. செய்தி இல்லாமல் நமக்கு ஏன் வம்பு, அவன் அடிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு சாதாரணமாக அதை எடுத்துக்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் அப்படி போயிட்டுருக்காங்க. போதை கும்பலிடம் சிக்கி சீரழிகின்ற பெரும்பாலான குடும்பங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறார்கள். அது எதுக்கு போலீஸு கேஸ், வம்பு வழக்குன்னு சொல்லி தன்னை வெளிக்காட்டாமல் அவர்களையும் வெளிப்படுத்தாமல் செல்கிறார்கள். அதுவே பெரும் பிரச்சனை ஆகும்போது தான் இது போன்ற செய்தி ஊடகங்களில் வெளிவருகிறது. இவைகளுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் ஒன்று, அந்த காலங்களில் வயதான பெரியவர்கள் வீட்டில் இருப்பார்கள். குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் சொல்வார்கள். எப்படி உறவுகளிடம் பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும், நல்லத்தங்கால் கதை, சிறுதொண்டன் கதை, மேலும் நலன் சக்கரவர்த்தி கதை, சிபி சக்கரவர்த்தி கதை, இது போன்ற நீதி போதனைகளை வழங்குவார்கள். பள்ளிகளிலும் இது போன்று வழங்குவார்கள். இப்படி வழங்குவதற்கு, நீதிகளை சொல்வதற்கு, நீதி போதனைகளை வழங்குவதற்கு இன்று யாரும் இல்லாத நிராதரவாக இந்த சமூகம் விடப்பட்டிருக்கிறது. செல்போன் கையில் சமூகம் மாறிடுச்சு. ஆகவே வருகின்ற காலங்களில் பெற்றோர்களை அரவணைத்து ஒவ்வொரு குடும்பமாக செல்வோம். பள்ளிகளில் நீதி போதனைகளை வழங்குவோம். இப்படி வழங்கப்படும் பொழுது இந்த சமூகம் ஒரு சிறப்புற்ற சமூகமாக திகழும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.